தனுசு ராசினியர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வர்றோம். குருவின் ஆதிக்கம் நிறைந்த தனுசு ராசி அன்பர்கள் எதையுமே ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய அன்பர்கள். இலக்கு அப்படின்னா ஒரு வெற்றியான ஒரு இலக்கை முன்கூட்டியே தன்னோட குறிக்கோளை தீர்மானித்து அதன் வழியில் பயணம் பண்ணக்கூடியவர்கள் தான் நம்ம தனுசு ராசி அன்பர்கள். எப்போதுமே ஒரு உயர்ந்த குணம், ஒரு உயர்ந்த சிந்தனை, பிறருக்கு வழிகாட்டுதல், இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களில் ஆன்மீக ஈடுபாடுகள் செலுத்தக்கூடிய அமைப்பு, ஆன்மீக விஷயங்களில் தலைமை தாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்திங்கன்னா குறிக்கோளோட ஒரு வேலையை செய்கிறவங்க, அதை விடாமுயற்சியை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே நேரத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, இரக்க சுபாவம் உடையவர்கள், மன்னிக்கும் குணம் பொருந்தியவர்களாக நம்ம தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசி அதிபதி இப்போ 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் நாளுக்குடையவர், 6இல் அமர்ந்திருக்கிறாரு. அவர் உங்களோட ராசி அதிபதியாக இருக்கிறாரு. கூட யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னா சூரியன் அமர்ந்திருக்கிறாரு, 9ஆம் அதிபதியாக அமர்ந்திருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அங்கேருந்து உங்களோட 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா வருமானம், அரசு சார்ந்த வருமானங்கள், இந்த காலகட்டத்தில் அரசு உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவமனை செலவுகள், உடல் உபாதைகள், பார்த்திங்கன்னா அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள், செரிமான கோளாறு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் இதயம் சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியது இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்ட இடத்துலலாம் கடன் கிடைக்கும். கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது, தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆமாம், அது மட்டும் இல்லைங்க, கமிஷன் தொழில்கள்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். வெளிநாடு போகணும்னு திட்டமிட்டு இருந்தவங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. புது புது தொழில்களை செய்யணும்னு என்னால் திட்டமிட்டிருந்த தனுசு ராசி அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் உதவி அப்படிங்கிறது இலகுவாக கிடைக்கும். அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அதை பயன்படுத்தி தொழில்களை தொடங்கி சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிநாதனோட நட்சத்திரத்தில் சனி பகவான் போகிறதுனால இவ்வளோ நாளாக முயற்சியில் இருந்த தடைகள்லாம் நீங்குது. எடுத்த முயற்சிகளில் இருந்த தடை நீங்குது. தடை தாமதத்தோடு நடந்த நிகழ்வுகள்லாம் இப்போ தடை தாமதம்லாம் விலகி நல்லபடியாக அந்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. உங்களோட ஜீவசாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதற்கான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல வெற்றியும் நல்ல பலனும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா இப்போ நாளில் இருக்க ராகு பகவான் கூட இருக்கிறார். அதனால் இப்போ வைகாசி 18க்கு பிறகு பாருங்களேன், செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல என்ன நடக்கிறாரு, ஆட்சி பலம் பெறுறார். அப்போ பாருங்கள், பூர்வ புண்ணியம்லாம் செழிக்க போகுது. பூர்வ புண்ணியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாக போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா கோவில் தர்ம காரியங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுது. 8ஆம் இடத்துல சந்திர பகவான் பார்த்திங்கன்னா ஆட்சி பலம் பெற்று ஆரம்பத்திலே அமர்ந்திருக்கனால திடீர் யோகம், பயணத்தால் யோகம் வரும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு யோகா அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. 10ஆம் இடத்துல இருந்து வந்த கேது பகவானின் தொழில் தடைகள் அனைத்தும் குரு பகவான் குரு பார்வையால் நீக்கிறதுனால தொழில் அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் இந்த 5ஆம் இடத்துல இருந்து ஒரு நல்ல வலுவான ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறார். அதே போல் வைகாசி 11க்கு பிறகு சுக்கிரன் புதன் சேர்க்கை ஏற்படுது. அப்போ பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் இருந்த தடைகள் அனைத்துமே நீங்க போகுது. நண்பர்கள் உதவி செய்ய போகிறாங்க. கமிஷன் தொழில்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதே போல் எந்த ஒரு எழுத்து டாக்குமெண்டேஷன் துறைகளில் இருக்கிறவங்களாம் கையெழுத்து போடுறதுக்கு முன்னால் உங்களோட
பேப்பர்களை படித்து பார்த்து கையெழுத்து போடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் டாக்குமெண்டேஷன் ஒர்க் பண்ணுறவங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்க, இடம் சார்ந்த இருக்கிறவங்களாம் படித்து பார்த்து அதுக்கேற்ற போல் கையெழுத்து போடணும். யாருக்கும் உத்தரவாதம் தர்றது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தவிர்த்துக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அடுத்து உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களோட ராசியை பொறுத்த வகையில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது, மூல நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பலன் நடக்கும். மூல நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டம் தொழில் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கங்க. வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் வேலைத்தலங்களில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். ஆமாம், உங்கள் பாராட்டுக்குரிய வேலையாக உங்களோட வேலைகள் அமையும். ஆமாம், உங்களுக்கும் உயரதிகாரிகளுக்குமான ஒற்றுமை கிடைக்கும். அதே நேரத்தில் அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள், நிறைய சூழ்நிலை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பூராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கள் போகுது, தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் குழந்தைகளால் பெருமை சேரப்போகுது. குழந்தைகளுக்கு இருந்து வந்த கல்வி தடைகள்லாம் நீக்கம் பெற்று நல்ல கல்வி அப்படிங்கிறது, அவங்க நல்லா படிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறதும், அறிவாற்றல் அப்படிங்கிறதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட அமைப்புகளோடு தான் இந்த இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு சார்ந்த உதவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் அரசு பதவிகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அரசியல்வாதிகள்லாம் இந்த காலகட்டத்தில் புது பதவிகளை அவங்க பெற போகிறாங்க. அதே போல் அரசியல் வாழ்க்கை, பொதுஜன தொடர்புகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. விஐபிக்கள் சந்திப்புகள் நிகழும். இப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு பெருமணம், ஆதாயம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைகாசி 18க்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. அவரவர் ஜீவசாதகத்தில் எப்படி இருக்குது, உயிர் உடல் எப்படி இருக்குது, இலக்கணத்திற்கான தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தொழிலை தொடங்குங்க. தொழில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை வாய்ப்புகளும் அதற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு அமையும். அதனால் தசாபுத்தியே அப்படிங்கிறது ஜீவசாதக ஆய்வு என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த கோச்சார பலன்களோட ஜீவ தசாபுத்தியை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க இந்த விஷயங்கள்லாம் அவங்க இந்த காலகட்டத்தில் எந்தெந்த முயற்சிகளை எடுத்தால் எது மாதிரி வெற்றிகள் எந்தெந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு அதன் மூலமாக செயல்படையில வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு தொடங்குது. வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே.